ஹலோங்க, கொஞ்ச நாளா பயங்கர வெயில், வெளியிலேயே போக முடியல. செடிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாவமாக இருக்குங்க. முன்னே மார்னிங் தண்ணி ஊற்றுங்க, அப்படி இல்லைனா வெயில் தாழ ஈவினிங் வந்து ஊற்றுங்க தண்ணியை. நானும் அப்படி தான் ஊற்றுறது. ஸோ பயங்கர வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ஸை வெளியிலே விளையாட போக விடலை, வீட்டுக்குள்ளேயே தான் விளையாட விட்டுட்டுருக்கிறேன். இந்த கேம்பிங் போனோம் இல்லையா, அதுலேருந்து இவங்க டென்ட்டு ஹவுஸ் மேக் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் விட்டுட்டேன், சரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னடா வேணும்னு கேட்கும்போது பிரியாணி அப்படின்னானுங்க. சரி ஓகே, மஷ்ரூம் பிரியாணி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணி சாப்பிட வச்சேங்க. கீப்பான் வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்க, கமெண்ட்ஸை விட எனக்கு இண்டிவிஜுவலாக வர மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கருவேப்பிலை செடியை பற்றியாக தாங்க இருக்கும். ஃபெர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டாக கூட நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஸ்டோரில் கிடைக்கிது. என்ன அப்படின்னா கவு ஃபெர்டிலைசர், அப்படி இல்லைன்னா சிக்கன் போப் அந்த மாதிரியும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸு நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி கூட ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா நல்ல புளிப்பான மோரை அடித்து ஊற்ற சொல்கிறாங்கங்க.